ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் இபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு மிகப்பெரிய சேவையை கொடுக்குறாங்கன்னா அது இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் தான். இந்த பென்ஷன்கள் மூலமாக இந்தியாவில் இருக்கிற பல பேர் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யார் எலிஜிபிலிட்டி, யார் யார் எவ்வளோ பென்ஷன் வாங்கலாம், உங்களோட சர்வீஸ்க்கு ஏற்றவ உங்களோட பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ வரும், இது எப்படி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலோட வீடியோவெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு மேலும் ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா குறிப்பிட்ட ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறம் உங்களோட ரிட்டைர்மெண்ட் வரும். இந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை உருவாக்குனாங்க. இது 1995ல் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் இபிஎஃப்பில் எப்படி நமக்கு பிஎஃப் அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதுக்கான லிங்கை உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த பிஎஃப் பணம் நம்மளோட சாலரியில் 12%, கம்பெனி நமக்கு 12% கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் நமக்கு பிஎஃப்பை கால்குலேட் பண்ணுறாங்க. கம்பெனி கொடுக்குற 12%ல் நமக்கு வெறும் 3% தான் பிஎஃப் அமௌண்ட் ஏறும். மீதி இருக்கிற 8% இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன் ஸ்கீமுக்கு போகும். இதை உங்களுக்கு நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணிடுறேன். கம்பெனி கொடுக்குற பிஎஃப் பணத்தில் 12% உங்களுக்கு கிடைக்கும். அந்த 12%ல் 8% உங்களுக்கு இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது உங்களோட பென்ஷன் ஸ்கீமுக்கு போய்டும். இந்த பென்ஷன் ஸ்கீமோட ரூல் படி இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா உங்களோட 58 to 60 வயசில் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் நீங்கள் 10 வருஷம் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் உறுப்பினராக சர்வீஸ் பண்ணியிருக்கணும். இந்த பென்ஷன் ஸ்கீமோட குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1000 ரூபாய் இருக்குது. ஆனால் இதை இபிஎஃப் உறுப்பினர்கள் 7500 மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட சர்வீஸ் டைமுக்கு ஏற்றபடியும் உங்களோட சேலரி அமௌண்ட்டுக்கு ஏற்றபடியும் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டானது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பென்ஷன் அமௌண்ட்டை உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நீங்கள் இபிஎஃப்ஓட உறுப்பினராக கடைசி 60 மாதத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கடைசி 60 மாதத்தில் நீங்கள் ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா இந்த 20,000 ரூபா சம்பளத்தை நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதோட பெருக்கிவாங்க. அதாவது நீங்கள் 20,000 சம்பளம் வாங்கி 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா 20,000 × 15 / 70 அப்படிங்கிறது மூலமாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இந்த பென்ஷன் அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் வாங்குகிற சம்பளத்தையும் உங்களோட சர்வீஸ் பீரியடையும் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலா படி நீங்கள் கடைசி 60 மாதத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்வீஸ் பீரியட் எத்தனை வருஷம், அதை ரெண்டையும் பெருக்கிறீங்க. கீழே எதுக்கு 70ஆல் வகுக்கிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியலை. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் தயவுசெய்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் 20 வருஷம் இபிஎஃப்ஓட உறுப்பினராக வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் போனஸ் இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 20 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அதிகபட்சமாக 35 வருஷம் இபிஎஃப்ஓட உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் இயர் கிடைக்காது. அதாவது நீங்கள் 33 வருஷம் வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 35 வருஷமாக இந்த போனஸ் இயர் கொடுப்பாங்க. அதாவது 33 + 2 35. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.